டெங்கு பாருங்க வருஷம் வருஷம் ஒரு இதாகும். சிக்கன் கூடயே ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து தாக்குதல் ஏற்பட்டது. இதற்கு மேல் வந்து கொரோனாவும் அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கொரோனா வந்து எப்படி இதாகுது அப்படின்னாக்க, நம்மளோட லங் செல்களில் கொரோனா வைரஸ் ஆனது உள்ளே போகும். உள்ளே போகும்போது அது நிறைய ரிப்ளிகேட் ஆகும். அதாவது வந்து அதோட ஜெனட்டிக் இதுபடி வந்து அங்கே வந்து பல்கி பெருகும். கபம் சார்ந்த கபநாடி உடையவர்களை தான் வந்து கொரோனா பாதிச்சது. கபநாடினா கபநாடி அப்படின்னாக்கா ஈஸியாக உங்களுக்கு கபத்தன்மை வந்து கபம் அப்படின்னாக்கா நீர்த்தன்மைன்னு வச்சுக்கலாம். சித்த மருத்துவத்தோட இலக்கணப்படி வாத உடலினன், பித்த உடலினன், கப உடலினன் நம்ம பிரிப்போம். சரிங்களா? வாதத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா அதை காத்தோட தன்மை அதிகமாக இருந்ததா அதை வாதத்தன்மை அப்படின்றது நம்ம சொல்லுவோம். பித்த உடலினன் அப்படின்னாக்கா பித்தம் சூடு சம்பந்தமானது. அவனோட உடம்பு எப்போதும் வந்து அனலாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பித்தம் சார்ந்த நோய்கள் இருக்கணும். கபத்தன்மை அப்படின்னாக்கா அவனோட உடம்புல சீக்கிரமாக இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் நடக்கும், நீர் கொத்துக்கும். அதுதான் வந்து நாங்கள் கபம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக கபசுர குடிநீரோட கபசுர குடிநீர் அந்த கஷாயத்தை குடிக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாகுது. அதுலேருந்து நம்மளால வந்து உடம்பு வந்து பாதுகாத்துக்க முடியும். Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. Nimati Property Management. Contact 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் நலம் நாடுவதும் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் சித்த மருத்துவர், நல்லார் மருத்துவமனையின் நிறுவனர், மரியாதைக்குரிய டாக்டர் CF சதீஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்க. மிக்க மகிழ்ச்சி உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல. நம்ம நிறைய நோய்கள் குறித்தும் பேச துவங்கி இருக்கிறோம் சார். இந்த காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி பேசிட்டு இருக்கிற நேரம் அப்படிங்கிறது மே மாதத்தோட எண்டில் இருக்கிறோம் சார். இந்த மே மாதம் எண்டில் இருக்கிறது வந்து கடுமையான வெயில் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் திடீர்னு மீண்டும் ஒரு பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வந்து மீண்டும் பரவுது சார், ரொம்ப உஷாராக இருங்க அப்படிங்கிறாங்க. அண்டை மாநிலங்களில் சில பேர் கொரோனாவால் பாதிக்கப்படுறாங்க, வட இந்தியாவிலும் பாதிக்கப்படுறாங்கன்னு கேள்விப்பட முடியுது. என்ன சார், மீண்டும் கொரோனா அச்சம் பரவுது, எப்படி பார்க்குறீங்க? தொற்று அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து ஒரு நிகழ்ந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக வந்து அது வந்து சீசன் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது வந்து என்ன அப்படின்னாக்கா, இப்போ டெங்கு பாருங்கள் வருஷம் வருஷம் ஒரு இதாகும். சிக்கன் கூடயே ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து தாக்குதல் ஏற்பட்டது. இதற்கு மேல் வந்து கொரோனாவும் அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னாக்கா, கொரோனான்றது வந்து நம்மக்கிட்ட இருந்த ஒரு நோய் தான். அதாவது வந்து சளி சார்ந்த தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் தான் கொரோனா வைரஸ். சளி சார், வெறும் சளி. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது ஒரு மியூட்டேஷன் அடைஞ்சதுனால அது வந்து நமக்கு ஆட்கொல்லி நோயாக வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? இந்த கொரோனா வந்து எப்படி இதாகுது அப்படின்னாக்கா, நம்மளோட லங் செல்களில் கொரோனா வைரஸ் ஆனது உள்ளே போகும். உள்ளே போகும்போது அது நிறைய ரிப்ளிகேட் ஆகும். அதாவது வந்து அதோட ஜெனட்டிக் இதுபடி வந்து அங்கே வந்து பல்கி பெருகும். அப்படி பெருகும்போது நம்மளோட லங் செல்கள், அந்த செல்கள் வந்து டேமேஜ் ஆகி ரப்சர் ஆகி அதுலேருந்து நிறைய வைரஸ் வந்து வெளியில் வரும். ஓகேங்க. வெளியில் வந்தது அடுத்த செல்களை வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. ஓகேவா? இதே மாதிரி அடுத்த தொற்று அடுத்தடுத்த செல்களுக்கு போகும்போது இது கொஞ்சம் வேகமாக நடக்குது. இந்த வேகமான நிகழ்வுனால லங்ஸு டேமேஜ் அரிப்பு தன்மையான மாதிரி வந்து அரிச்சிருது ஃபுல்லாக. இப்படி அரிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம உடம்புல ஒரு இம்யூன் மெக்கானிசம் இருக்குது. நமக்கு எந்த இடத்துல வந்து அடிபட்டாலும் புண்கள் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும், வீக்கத்தை வந்து கொடுக்கும். நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியோட ஒரு வகையான கூறு அது. சரிங்களா? ஸோ இப்போது இந்த வைரஸ் ஆனது ஃபாரின் பாடி நம்ம உடம்புக்குள்ளார உள்ள புகுந்து நம்மளோட செல்களை வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் போது அந்த இடத்துல வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் போய் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதனால் அந்த இடத்துல நீர் கொத்துக்க ஆரம்பிக்குது. ஓகேவா? லங்ஸோட முக்கியமான வேலை என்ன? சுருங்கி விரியுது. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து அந்த நீர் கோத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த லங்ஸால் வந்து சுருங்கி விரிகிறது வந்து கஷ்டப்படும்.
அப்போ சுருங்கி விரிய முடியலன்னா நம்மளால ஆக்சிஜன் உள்ள இது கன்சியூம் பண்ண முடியாது. அப்போ அதனால தான் வந்து நமக்கு சேச்சுரேஷன் வந்து ட்ராப் ஆகுறது. அந்த நம்மளோட உடம்புல அந்த O2 லெவல், ஆக்சிஜன் லெவல் வந்து நமக்கு கம்மியாகி நமக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம் வந்து நிகழுது. ஓகேவா? இப்போ நீங்கள் கொரோனாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்க கொரோனா வந்தவங்க எல்லாருமே சாகலாம். ஒரு சிலருக்கு வந்து சிம்டமேட்டிக்காவே காட்டல. இன்னொன்று சார், கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தவங்க, கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் இது பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம். ஆனால் நாங்கள் சித்த மருத்துவர்கள் இது வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்னாக்க கபம் சார்ந்த கபநாடி உடையவர்களை தான் வந்து கொரோனா பாதிச்சது. கபநாடினா கபநாடி அப்படின்னாக்க ஈஸியாக உங்களுக்கு கபத்தன்மை வந்து கபம் அப்படின்னாக்க நீர்த்தன்மைன்னு வச்சுக்கலாம். இந்த கபம் வந்து நெஞ்சில் வந்து ஈஸியாக சேருது அப்படின்னாக்க எல்லாருக்குமே அந்த மாதிரி வராது. அதான் வந்து சித்த மருத்துவத்தோட இலக்கணப்படி வாத உடலினன், பித்த உடலினன், கப உடலினன் நம்ம பிரிப்போம். சரிங்களா? வாதத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா அதை காத்தோட தன்மை அதிகமாக இருந்ததா அதை வாதத்தன்மை அப்படின்றது நம்ம சொல்லுவோம். பித்த உடலினன் அப்படின்னாக்க பித்தம் சூடு சம்பந்தமானது. அவனோட உடம்பு எப்போதும் வந்து அனலாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பித்தம் சார்ந்த நோய்கள் இருக்கணும். கபத்தன்மை அப்படின்னாக்க அவனோட உடம்புல சீக்கிரமாக இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் நடக்கும், நீர் கொத்துக்கும். அதுதான் வந்து நாங்கள் கபம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். நீங்கள் கொரோனாவில் டெத் ஆனவங்கலாம் பாருங்கள், கொரோனா எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆச்சு. அதெல்லாம் ஒரு சிலருக்கு சிம்டமே காட்டல, ரியாக்ஷன்ஸே நடக்கலை. சிலருக்கு வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷன் கொண்டு போச்சு. ஆனால் சிலருக்கு ஆட்கொள்ளி நோயாக மாறிடுச்சு. இப்போ யாரை வந்து காட்டவே இல்லை, யாருக்கு கிரிட்டிக்கல் கொண்டு போச்சு, யார் அட்டாக் பண்ணிச்சு, மூணு வச்சு பார்க்கும்போது யாரோட உடம்புல அதிகமாக நீர் கோத்துக்கிற தன்மை இருந்ததோ, இந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் சீக்கிரமாக நடந்ததோ அவர்களுக்கு வந்து ஆட்கொள்ளி நோயாக மாறினது. கப உடல் இருக்கு. ஆமாம். கபம் வந்து அதிகமாக பாதித்தவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த தன்மை வந்து அதிகமாக இருந்ததுனால அவங்களால லங்ஸில் சீக்கிரமாக நீர் கொத்தும், லங்ஸை சுருங்கி விரிய முடியாமல் கஷ்டப்பட்டு அது உயிரிழப்புக்கு வந்து காரணமாக இருக்குது. இதுதான் வந்து கப உடல்நிலை இலக்கணமே அதுதான். கபம் அதிகமாகும் போது அவனுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. இல்லை, முதல் சுற்றுல இரண்டாவது சுற்றுலாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு வந்து பல பேர் தொடர்ச்சியாக சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய கபசுர குடிநீர் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் நிலவேம்பு குடிநீர் கூட கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு இப்போ மீண்டும் வந்து பரவ வாய்ப்பு இருக்கு, பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் அச்சத்தோடு அணுக வேண்டிய ஒரு விஷயமா? இப்போ அச்சத்தோடு அணுகணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ வேக்சின்லாம் நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா? ஆல்ரெடி ஒரு வாட்டி நம்ம உடம்புல வந்து நோய் தொற்று வந்துச்சுன்னா அதுக்கான எதிர்ப்பு சக்தி உருவாயிருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம அந்த அளவு அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் எப்படி தடுக்கணுன்ற ஒரு உணர்வு, எப்படி தடுக்கலாம், அல்லது திருப்பி கஷாயத்தில் எடுத்துக்க ஆரம்பிக்கணும்? கண்டிப்பாக கபசுர குடிநீரோட கஷாயத்தை, கபசுர குடிநீர் அந்த கஷாயத்தை குடிக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாகுது. அதுலேருந்து நம்மளால வந்து உடம்பு வந்து பாதுகாத்துக்க முடியும். ஆக்சுவலாக வந்து இந்த கபசுர குடிநீர் வந்து எப்படி வேலை செய்யுது, இது குடிக்கிறதுனால எப்படி கொரோனாலேருந்து வந்து நிறைய பேருக்கு வந்து பாதிப்புலேருந்து விடுபடுறாங்க, எப்படி அப்படி இதுக்கு ஏதாவது அறிவியல் பூர்வமான உண்மை இருக்கா அப்படின்றத நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கபம், அதாவது வந்து இந்த கபசுர குடிநீர் குடிக்கும்போது இது வைரஸுக்கான, நீங்கள் பார்த்துருப்பீங்க சில டைமில் வந்து ஆய்வறிக்கைலாம் சொல்லுவாங்க இது வைரஸுக்கு அதிகமாக அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை, 35% தான் அது வந்து வைரஸை எதிர்த்து போராடக்கூடியது. இந்த கபசுர குடினால எப்படி வந்து உங்களுக்கு வந்து அப்படின்றத கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கபசுர குடிநீர் நோயை, அந்த வைரஸை எதிர்த்து போராடுறது மட்டும் முக்கியம் இல்லை, அதான் வந்து கபத்தை அறுக்கக்கூடியது தான் கபசுர குடிநீர். கபம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா லங்ஸில் வந்து நீர் கொத்துக்கிற தன்மை இருக்குது இல்லையா? நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அந்த கொரோனா வந்து பாதிப்பு ஏற்படும் போது லங்ஸ்ல வந்து நீர் கோத்துறதுக்கு தன்மை அதிகமாகிறதுனால சுருங்கி விரிய தன்மை இல்லாம போயிடுது. சரிங்களா? ஸோ இந்த கபத்தன்மை வந்து வராது இருந்துச்சுனாக்கா, இந்த நீர் கோத்துக்கிற தன்மையை நம்மளால கம்மி பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே, அப்ப நீர் கோத்துக்காம தடுக்க முடியும். ஆமா ஆமா, இதுதான் வந்து அந்த கபசுர குடிநீர். இந்த வைரஸ் கூட எதிர்த்து போராடுறது இல்லாம அந்த நீர் கோத்துக்கிற தன்மையை, அந்த கபத்தை தடுத்தது. அப்போ லங்ஸ்ல வந்து நமக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த லங்ஸ்ல இருக்கிற நீர் கோத்துக்கிற தன்மை இது வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்துறதுனால லங்ஸ்ல வந்து நீர் கோத்துக்கல. அப்போ லங்ஸால கொஞ்சம் சுருங்கி விரிஞ்சு போக முடிஞ்சது. ஓகே. ஸோ இப்போ இந்த 14 நாள் இந்த உடம்புல இந்த கொரோனா வைரஸ் இருந்தாலும் நமக்கு அது சாதாரண சளி காய்ச்சலாக வந்து கடந்து போக உதவி பண்ணதான் இந்த கபசுர குடிநீர். ஓகே. அதனாலதான் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போகாம தடுக்குது. அதனாலதான் இது கபசுர குடிநீர் அந்த கபத்தன்மையை தடுத்தது.
ஸோ அந்த கபத்தன்மையை தடுத்ததுனால நமக்கு இந்த லங்ஸுக்கு சாதாரண சளி காய்ச்சல் ஒரு உடல் உபாதையாக இது கடந்து போக முடிஞ்சது. அப்போ நம்ம உடம்பால் எதிர்த்து போராட முடிஞ்சது. ஸோ இதனால தான் நிறைய பேர் கபசுர குடிநீர் இருக்கும்போது நல்ல எஃபெக்டிவாக செயல்பட்டது. அதான் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரீமாக வைரஸை எதிர்த்து போராடுச்சுன்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இது அந்தளவு எஃபிஷியன்சி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஆங்கில மருத்துவர்கள் வந்து எல்லாருமே இது பண்ணுறாங்க. ஒரு 30% வந்து போராடுது, அவ்வளோதான், இதனால் வந்து வைரஸ் கொள்ளலை. ஆனால் இது வந்து நமக்கு உடலை தீங்கை வந்து மிகைப்படுத்தாமல் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தன்மையில் நம்ம உடம்பு எதிர்த்து போராடக்கூடிய நிலையில் வச்சு உயிரை காப்பாற்றி அமைச்சிருச்சு. அதனால தான் நம்ம கபசுர குடிநீர் ரெஃபரே பண்ணுறோம். ஆமாம், அதனால தான் கபசுர குடிநீர் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஆக்சுவலி கபசுர குடிநீரும் நிலவேம்பு குடிநீரும் வேறையா ஒன்றா எப்படிப்பட்ட தொடர்புடையது? வேறு. அதாவது வந்து இது எல்லாமே தேரையர் அப்படின்றவரோட இது குடிநீர் வர்க்கம் இதில் அந்த புக்கோட தொடர்ச்சி தான். அதில் தான் வந்து நிலவேம்பு குடிநீராக இருக்கட்டும், கபசுர குடிநீராக இருக்கட்டும் வந்து அதோட ஃபார்முலா தான். தேரையரோட முறை தான் இது. தேரையர் சித்தர். ஆமாம், தேரைய சித்தரோட முறை தான். அதாவது வந்து சித்தர்கள் வந்து வைரல் சம்பந்தமான நோய் தொற்று சம்பந்தமான குடிநீர்களுக்கு வந்து நிலவேம்பு கஷாயத்தில் வந்து நம்ம கொடுக்குறோம். சில டைமில் சளி தொந்தரவு, காய்ச்சல், சளி, அந்த காய்ச்சல்னால சில சிம்டம்ஸுங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதில் வந்து ஒரு சிலருக்கு கபம் அதிகமாகும், ஒரு சிலருக்கு பித்தம் அதிகமாகும், வாதத்தன்மை அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி அந்த இந்த நோயை பொறுத்தவரையும், கொரோனாவை பொறுத்தவரையும் கபத்தன்மை அதிகமாகுது. அதை கட்டுப்படுத்தக்கூடியதுக்கு கபசுர குடிநீர் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? குழந்தைகள் இருப்பாங்க, நடுத்தர வயதினர், பெரியவங்க இருப்பாங்க. யார் எவ்வளோ அளவு கபசுர குடிநீர் குடிக்கணும், இப்போவே அவங்க வாங்கி வச்சுக்கணுமா, என்ன பண்ணணும் சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை. அதான் வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம வேக்சின்லாம் போட்டு நம்ம ரொம்ப ப்ரிவென்டிவாக தான் இருக்கும். கொரோனா வந்து அதாவது வந்து மீண்டும் வந்தால் கூட பழைய லெவலில் எஃபெக்டிவாக வந்து நமக்கு வந்து வருமா அப்படின்றது சொல்ல முடியாது. சரிங்களா? அவ்வளோ வீரியமாக உயிர்கொல்லி நோயாக பரவுமா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் நாம் ஒரு 10 நாள் கபசுர குடிநீர் எடுத்துக்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏன் அப்படின்னா கொஞ்சம் பூஸ்டப் பண்ண மாதிரி தான். இதில் ஒன்றும் சும்மா சாதாரண வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மூலிகை பொருட்கள் தான் வந்து இருக்குது. இது எடுக்கிறதுனால ஒரு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஸோ அதனால் ஒரு 20 ml 30 ml நம்ம எடுக்கும்போது இது நமக்கு மறுபடியும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் கபத்தன்மையை வந்து சளி சேராமல் பார்த்துக்கும். எல்லாரும் எப்படி எடுத்துக்கணும்? நான் சொன்ன வயதினர் எப்படி எடுத்துக்கணும், குழந்தைகள் எப்படி எடுத்துக்கணும், பெரியவங்க எப்படி எடுத்துக்கணும், நடுத்தரவங்க எப்படி எடுத்துக்கணும்? அதாவது வந்து ரொம்ப பருமனாக இருக்கிறவங்க 60 ml வரையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? உடல் நல்லா இதாக இருக்கிறவங்க. சரிங்களா? இளம் வயது இருக்கிறவங்க, கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கிறவங்க 10 ml 20 ml வரையும் எடுத்துக்கிறது வந்து நம்ம பூஸ்டப் இதுதான் எடுக்கிறோம் நம்ம. ஸோ அதனால் 10 ml 20 ml எடுக்கிறோம். ஒரு நடுத்தரமான ஒரு எடை உடையவங்க ஒரு 30 ml 40 ml வரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனால் இது ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டால் போதும். நோய் இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் குடிக்கணுமா? அப்படிலாம் அதுவும் கிடையாது. இல்லை, அதாவது வந்து கஷாயம் அப்படின்றது எப்போதும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் எடுக்கும்போது அப்சார்ப்ஷன் வந்து நல்லா இருக்கும். உடலில் சேரும் வேகம் வந்து நல்லா இருக்கும். அப்போ விடியற் காலையில எடுத்தாங்கன்னா நல்லது. அப்படி இல்லையா சாப்பிட்ட பின்னாடி எடுக்கலாம். அதனால ஒரு பாதிப்பும் இல்லை. சரிங்களா? எப்போதும் வந்து கஷாயங்கள் வந்து வெறும் வயிற்றில் கொடுக்கும்போது அப்சார்ப்ஷன் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? இதில் சில டைமில் அல்சர் இருக்கிறவங்க கொஞ்சம் அளவு கம்மி பண்ணி எடுக்கணும். ஏன்னா நீண்ட நாளாக வயிறு புண்ணு இருக்குது அப்படின்னும் போது அவங்கள அந்த எரிச்சல், ஒரு சில கசப்புத்தன்மை இருக்கிறது. எப்போதும் 10 நாள் எடுத்தால் போதும் கஷாயமானது. அது தொடர்ந்து மாதக்கணக்கில் எடுக்கணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. 10 நாள் எடுத்தாலே போதுமா, நோய் சக்தி கிடச்சிரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ கொரோனா வந்து வரப்போகுது, வந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப உஷாராக இருங்க அப்படின்னு அறிவுரை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அரசாங்கமும். அதே சமயத்தில் நீங்களும் வந்து ரொம்ப குறிப்பாக இந்த நேரத்தில் அதுவும் கவச குடிநீர் எப்படி எடுத்துக்கணுங்கிற முறையை சொல்லியிருக்கிறீங்க சார். மக்களுக்கு நன்மை கண்டிப்பாக அது விளைவுன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி சார். நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.